2000 ஆண்டு காலமாக அவ்வளவு நெருக்கடிகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். புத்தன் காலத்திலையும் சரி, அம்பேத்கர் காலத்துக்கு பிறகு இன்னும் பிரச்சனை இருக்குல்ல. 5 வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 5 வருஷம் கூட காத்திருக்கணும், ஏங்க இன்னும் 10 வருஷம் கூட காத்திருக்கிறோமுங்க. ஆனால் எங்கள் இலக்கை நாங்கள் அடைவோம். அந்த இலக்கை அடையும் பொழுது மக்களுக்கு ஒரு விடுதலையாக இருக்கும். வெறும் தலித்துக்கு மட்டுமல்ல, வெறும் பெண்களுக்கு மட்டுமல்ல, எல்லா பேருக்குமே, உழைக்கும் வர்க்கம் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சரி, இப்போ திருமாவளவன் அவர்களை அறிவர் அப்படின்னு பொதுமக்களிடமும் சரி, இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அறிவார்ந்த நபர்களும் அவரை வந்து அழைக்கிறாங்க. அது வந்து அவருக்கு பொருந்தக்கூடிய ஒரு விடயம்தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் முதல்வர் வேட்பாளராக நிற்பதற்கு முதற் ஒரு தகுதியான ஒரு ஆளாக தான் பார்க்கப்படுது. அப்புறம் அதற்கு வந்து தொடர்ச்சியாக விசிக வந்து சர்க்கிளை சந்திச்சுட்டு வர மாதிரியே இருக்கு. அப்படி இல்லைங்க நெறியாளர் அவர்களே. இப்போ நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் வந்து பெரிய பட்டங்கள் வாங்கியிருப்பீங்க நிச்சயமாக. அப்படி கேள்வி கேட்கும்போது இப்போ உங்களுக்கு அது தெரியுது, திருமாவளவன் ஒரு படித்த அறிஞன், மக்களுக்காக பாடுபடுவார்னு தெரியுது. ஆனால் இன்னமும் இந்த கருத்தை போய் நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை. இப்போ நீங்கள் கேட்குற அளவுக்கு மற்ற பெண்களுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் கொண்டு போய் சேர்க்கலையில, அது கொஞ்சம் காலம் பிடிக்கும்ல. அப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து அதற்கான பிரச்சாரத்தை செய்வோம். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் 2031ன்றது. அவ பிரச்சாரங்கள் வரும்பொழுது கூட்டணி அமைச்சா கூட வெற்றி பெற்றுருவீங்க அப்படின்னு சொல்றீங்க. அல்ல, நிச்சயமா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் செய்வோம். இப்போ ஒருவேளை நான் கேட்குற டபுள் டிஜிட் சீட்டு கொடுக்கவில்லை என்றால் எங்கள் தலைமையிலே நாங்கள் ஒன்று அமைப்போம். நாங்களும் பயப்பட மாட்டோம். இது கொடுக்கல, சீட் கொடுக்கல அப்படின்னா தனிச்சு கூட்டணி அமைச்சிருக்கோம். இல்லை, வேற ஆப்ஷன் சொல்லுங்களேன். இல்லை, நீங்கள் சொல்லுங்க வேற ஆப்ஷன். அவங்க கொடுக்கலங்க, இல்லைங்க அதே 6 சீட்டு தாங்க, இல்லை ஒரு 2 சீட்டு சேர்த்து 8 சீட்டு தர்றோமுங்க, அதில் 2 சீட் நீ உதவி ஒரு எல்லாமே ஒரு ஆப்ஷன் தான், ஒரு கற்பனைவாதம் தான் நான் சொல்கிறது. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? திருப்பி நாங்கள் அங்கே இருந்தோம்னா பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள, இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. அப்போ நாங்கள் வெளியேறத்தான் வேணும். அப்போ வெளியேறி நாங்கள் யார்கிட்டும் சேர முடியாது. அப்போ எங்கள் தலைமையிலே கூட நாங்கள் ஒரு அணியை கட்டமைக்கலாம். அப்போ நாங்கள் தனியாக நின்றாலும் கூட எங்கள் தலைமையிலே நாங்கள் வந்து ஏறக்குறைய 6-7 தொகுதி ஜெயிக்கலாம். அதுதான் நாங்கள் இவ்வளோ தொகுதி நான் உங்களுக்கு சொன்னது. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு போட்டி 3 முனை போட்டி, 4 முனை போட்டி, 5 முனை போட்டியாக வரும்பொழுது சீட்டு ஓட்டு பூரா பிரியும்ல. நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக தானே இருக்கிறோம். இரட்டை இலக்கு சீட் வந்து கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் வந்து நேர்காணல் நான் வந்து எடுப்பேன். இல்லை, நிச்சயமாக உங்களை நான் வரவேற்கிறேன். அதில் உறுதியாக அவங்க கொடுத்த தளபதி ஸ்டாலினுக்கு இது பூரா நம்ம பேசுகிறது என்னென்ன பேசுகிறோமோ அது எல்லாமே அவருக்கு தெரியுது, அவருக்கு நிச்சயமாக புரியுது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட முடிப்போம் இன்டர்வியூ. என்னென்னா, பீகாரில் இப்போ வெற்றி பெற்றிருக்காங்களே,